அது எப்படிங்க பிக் பாஸ்? வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சுப்புறது இன்னொருத்தன், தப்பு பண்ணுறது ஒருத்தன், தண்டனை அனுப்பிக்கிறது இன்னொருத்தன். இதுதான் உங்களுடைய நீதியா? இதுதான் உங்களுடைய நேர்மையா? இதுதான் உங்கள் நடுநிலைமையா? புரியலையா எனக்கு. மயக்க மாட்டாமல் பேசினது 2 அக்யூஸ்டு. அவங்க பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீடுமே தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்கும்? ஏன் அவங்க 2 பேரை ஸ்பெசிஃபிக்காக உங்களால் தண்டிக்க முடியாதா? ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறானுங்க பாருங்கள், அந்த கூட இருக்கிறவனுங்க எல்லாமே எப்படி அசிங்கமாக தான் சொல்லணும், எச்ச பசங்களாக இருக்கிறானு. இது வேற யாராச்சும் பண்ணியிருந்தா இந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா? ரியாக்ட் பண்ண போனவங்களையும் இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதாவது சாண்ட்ராவுக்கு வன்மம் இருக்கலாம், சம்பந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் இவ்வளோ வன்மத்தை திவ்யா மேலே கொட்டக்கூடாது. அதை தனியாகவே சாண்ட்ரா வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு, நம்ம பேசுவோம். முதல்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சீன் ப்ரோமோஸ் வந்து ஒரு 3 ப்ரோமோ டக்குன்னு போட்டாங்க. அந்த 3 ப்ரோமோவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. அமித்கிட்ட பார்வதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் என்னத்தான் சொல்லுவாங்க, அவனை விட்டுருவாங்க, அப்படி இப்படின்னு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயே புரிஞ்சிச்சு ஏதோ பெருசாக மேடம் தப்பு பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் கோர்ட் டாஸ்க்கு. ஸோ கோர்ட் டாஸ்கில் ஏதோ பார்வதி மேலே கேஸ் போட்டிருக்காங்க போல். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து கோர்ட் டாஸ்க் பற்றி தான் போட்டிருந்தான். அது வந்து நம்ம பேசுவோம், ஓகேவா? இன்னும் நடக்கலை, நம்ம நடக்கும்போது பேசுவோம். இப்போ முக்கியமாக இதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. போட்டாங்க, போட்ட பிறகு அதுக்கப்புறமா லைவில் நடக்குது. 2வது ப்ரோமோ வருது, 3வது ப்ரோமோ வருது. அப்போ தான் நமக்கு தெரியுது பிக் பாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. எதுக்காக பனிஷ்மெண்ட் அப்படின்னா, இவங்க 2 பேரும் பார்வதியும் கமருதீனும் தொடர்ச்சியாக மைக்கை மறைச்சி பேசுறது, மைக்கை எடுத்து விட்டு பேசுறது. இன்னைக்கு காலையில் கூட நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். தொடர்ச்சியாக விதிமீறல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டு நேற்று நைட் அவங்க பண்ணதில்லை. இன்னைக்கு பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு மைக்கை மறைச்சிக்கிட்டு 2 பேர். நான் என்ன கேட்குறேன், அப்படி என்ன ரகசியம் பேசுகிறீங்க? ஏண்டா அவ்வளோவாடா உங்களுக்கு அறிவு முத்தி போய் கிடக்குது? கொஞ்சம் கூட உங்களால் பொறுமையாக வெளில போய் என்ன கன்றாவி வேணால் பண்ணிக்கோங்க, யாருமே கேட்க போகிறது கிடையாது. இத்தனை பேர் இல்லை. பார்வதி நீங்கள் என்னங்க, நீங்கள் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க, இதுதான் உங்களை ஃபெமினிஸ்ட் கோட்பாடா? அதுவும் அவன்கிட்ட தமிழில் பேசினா மாட்டிக்க போகிறோன்னு சொல்லி உருதுல பேசியிருக்காங்க மேடம். பிக் பாஸ் வந்து ஹிந்திலையும் உருதுலையும் பேசி கலாய்க்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனால் இவங்களுக்கு அந்த அசிங்கமே கிடையாது. பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரையும் நிற்க வச்சு தொடர்ச்சியாக உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் மைக்கை மறைச்சி பேசுகிறீங்க, மைக்கை எடுத்து விட்டு பேசுகிறீங்க, இது மிகப்பெரிய தப்பு. அதனால் இவங்க உடனே சாரி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் தெரிஞ்சு பண்ணுவீங்க? அப்புறமா நேற்று நைட்டு பார்வதி 2 மணிக்கு கமருதீனை ஸ்மோக்கிங் ரூமுக்கு வான்னு கூப்பிட்ருக்காங்க. அந்த மைக்கை எடுத்து விட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம ஆட்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கிளியராக சவுண்ட் என்ஹான்ஸ்லாம் பண்ணி கேட்டு அதை போட்டு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூம் போய் என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக கமருதீன் என்ன கேட்குறான்னா, நீ வெளில போன பிறகு என்கிட்ட பேசுவியோ பேச மாட்டியோ, என்ன நினைப்பியோ நினைக்க மாட்டியோ, அப்படி வெளில போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவியா? அவன் ஏன்னா வெளில போனால் தான் அவன் நினச்சதை செய்ய முடியும். பார்வதி நினச்சதை வெளில போனால் தான் செய்ய முடியும். அதனால் கேட்குறா அப்படி. அதுக்கு மேடம் வந்து 2 மணிக்கு நீ ஸ்மோக்கிங் ரூமுக்கு வான்னு மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து மறுபடியும் மைக்கை மறைச்சி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து எல்லார் முன்னாடியும் மைக்கை கழட்டி வச்சு தான் பேசுகிறாங்க. யாரும் கேட்கல. நேற்று மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசும்பொழுது திவ்யா அங்கே பார்த்துட்டாங்க. திவ்யா சொல்கிறாங்க, எத்தனை வாட்டி பார்வதி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமித் இந்த வாரத்துக்கான தலை உட்காந்துருக்காரு, ஒரு வார்த்தை கேட்கல. என்ன கேட்குறாரு, ஏன் இதையே எதுக்காக இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே மேடம் வந்து சாரி அப்படின்னோடனே விட்டார். இதே வேறு யாராச்சும் பண்ணியிருந்தால் அமித் விட்டுருப்பீங்களா? இல்லை பார்வதி அந்த வீட்டினுடைய தலையாக இருந்தால் விட்டுருப்பாங்களா? பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு வந்து உரைக்கணும், இவங்களுக்கு வந்து கில்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரோட இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட பால் முட்டை இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இனிமேல் யாருக்கும் டீ கிடையாது, காஃபி கிடையாது, முட்டை கிடையாது, வெறும் சாப்பாடு மட்டும்தான், தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு போயிட்டாரு. இவங்க பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீடுமே தண்டனை அனுபவிக்கணுமா? இது எப்படி சரியாக இருக்கும்? இது எப்படி நியாயமாக இருக்கும்? ஏன் அவங்க 2 பேரும் தனியாக தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா? ஏன் பார்வதி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க? கார்டு கொடுங்க, ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க. என்ன பண்ண போகிறீங்க அவளை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே? பீட வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. பீடையோடு சேர்ந்து அது ஒரு பண்ணாடை, அது ஒரு
அப்படி தான் தருதலையாக போய்கிட்டு இருக்கு. அரோராவை பேசுகிற நீ என்னடா பண்ணுற, ஏன்டா கமருதீன் அப்படி என்னடா உனக்கு வந்து பெரி, அதுவும் பீடையை பார்த்து சரி ரைட் ஏதோ ஒன்று வந்து பார்வதி மேலே கமருதீன் வந்து அட்ராக்ட் ஆகிருக்கு. கால் மேலே படுத்துட்டு பேசுறது, கையை போட்டு பேசுறது, பின்னாடி கையை வச்சுட்டு பேசுறது, கட்டி பிடிச்சிக்கிறது. இன்னும் நமக்கு எதை காட்டலை, இவங்களோட மொத்த காட்சிகள் மட்டும்தான் காட்டலை. எனக்கு என்ன ஷாக்குனா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோடைய கிராசரியும் பறி போகுது, ஒருத்தங்க கூட ரியாக்ட் பண்ணலைங்க, ஒருத்தங்க கூட கேட்கல. எல்லாரும் இவங்க கிட்ட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா மாறா போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாலாம் பாருங்களேன், நீங்கள் வந்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த வாட்டி முட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க, அடுத்த வாட்டி என்ன நடக்கணும்னு தெரியாது, தயவுசெய்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அதை பண்ணாதீங்க. எல்லாரும் இனிமேல் அதை பண்ணாதீங்க, சரி ஓகே இதை பண்ணிட்டீங்க விட்டுருங்க, இனிமேல் அதை பண்ணாதீங்க. யாரா நீங்களா யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த இடத்துல பார்வதி தான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. பார்வதி இடத்துல வேற யாராச்சும் இருந்து, பார்வதி இதனால அவங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க, பால் குடிப்பாங்க. பார்வதி இங்கே இருந்திருந்தா என்ன இருக்கும், இந்நேரம் வச்சு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. அதை வச்சு மிகப்பெரிய ஒரு சண்டையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க கூட பார்வதிக்கு ஆப்போசிட்டாக எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு எவனுமே அதை கொஸ்டினே ரைஸ் பண்ணலை. ஒரே ஒரு பொண்ணு தான் பண்ணுச்சு, திவ்யா. அந்த பொண்ணு பேசுனதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த காம கொடூரர்களுக்கு தான். காஜி கப்புள்ஸ், காஜினா ஓரளவுக்கு இருக்கலாம், இவ்வளோவா? ரம்யா கேட்குது, நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்கன்னு தெரியுது, 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறீங்கன்னு தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். அப்படி என்ன ரகசியம் பேசுவீங்க? மைக்கை மறைச்சிட்டு பேசுகிற அளவுக்கு என்ன ரகசியம்? இது தான் இந்த டெம்பரவரி ஹோஸ்ட் ஒருத்தர் இருக்கார், நம்ம விஜய் சேதுபதி. சும்மானா வீக்கெண்டில் வந்து ஒரு 4 விஷயத்தை கேட்டு போயிடுவார். அவர் ஸ்ட்ராங்காக கேட்கணும், ஆக்ஷன் எடுங்க, அவங்க 2 பேர் மேலேயே ஆக்ஷன் எடுங்க. இப்போ தான் தெரியுது ப்ரோமோ, விஜய் டிவியில் போட்ட ப்ரோமோ, அந்த கோர்ட் டாஸ்கில் எதுக்காக பார்வதி பம்மி பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு. திவ்யா கேட்பாங்களா, அமைதியாக இருங்க அப்படின்னே ஒரு மாதிரி டென்ஷன் ஆவாங்கல்ல, எதுவுமே அவங்களால பேச முடியாது. இப்போ தான் தெரியுது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி. எனக்கு இதில் சீரியஸாகவே எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. நீங்கள் அவங்க 2 பேர் பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீட்டில் எதுக்காக அதை அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, எல்லாரும் அதை கொஸ்டின் கேட்கணுன்னு தான் பண்ணியிருப்பார். அவங்க மைக்கை மறைச்சி பேசும்போது ஏன் யாருமே கேட்க மாட்டீங்க, எதுக்காக அதை வந்து தடுக்க மாட்டீங்க, வீட்டு தலையாக இருந்துக்கிட்டு எதுக்காக நீங்கள் பார்த்தும். இப்போ காலையில் கமருதீன் வந்து மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் எல்லாருக்கிட்டையும் வந்து சாரி கேளுங்கன்னு அமித் சொல்கிறாப்புல. நேற்று நைட்டு பார்வதி மைக்கை எடுத்து வச்சுட்டு பேசும்போது அமீர் பார்த்து என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. கேட்டால் கேமரா முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணிட்டோம், சாரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரோமோவில் பார்க்குறேன், தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணோம், ஆனால் நீங்கள் எல்லாரையும் பனிஷ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. அப்போது பார்வதி பனிஷ்மெண்ட் வாங்கணும், அவங்க வந்து எதனா பனிஷ் ஆகணுன்றதுக்காக அதை பண்ணுறாங்களா, இல்லை வாண்டர் தான் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு பொண்ணை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு காமனான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஷோ யாரை நோக்கி போய்கிட்டு இருக்கு? வேற யாராச்சும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா வெளியில் அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பாங்க. பார்வதிக்கு இது பேக் ஃபயரே ஆகாது. ஏன்னா பார்வதிக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் வெளியில் இருக்குது. இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி இதை சீரியஸ் ப்ராப்ளமாக எடுத்து பேசணும். அவர் என்ன பண்ணுறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாவனும் அதை பண்ணுவான். ஒருத்தனுக்கு கூட அங்கே சூடு சோறுனா வரல, கேள்வி கேட்கணுன்ற எண்ணமே வரல. ஏன் வினோத் வந்து யார் தப்பு பண்ணாலும் பேசுவாராச்சே, தன்னுடைய நண்பன் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவருடைய முட்டை பாடம் தானே போச்சு, ஏன் ஒரு வார்த்தை அவர் கேட்கல? ஃப்ரெண்டு. ஆனால் பேசும்போது பார்த்தீங்களா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நான் வந்து எந்த குரூப்லையும் கிடையாது, நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயரு. நான் யார் தப்பு பண்ணாலும் மூஞ்சிக்கு நேரம் கேட்பேன், நான் பின்னாடியே பேச மாட்டேன். பேசுவார் இவர் வினோத். இங்கே பார்த்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்காப்புல. 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இந்த அணில் இருக்குல்ல, இந்த அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது, முட்டை சாப்பிடுது, அது சாப்பிடுது, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தயார் சொன்னாங்க.
நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. சரி ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நேர்மையாக பிக் பாஸ் கொடுத்தா இந்த பனிஷ்மெண்ட் வந்து கரெக்டா? இது ஃபேரா? என்னை பொறுத்த வரைக்கும் இது அன்ஃபேர். அவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனையை கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் இந்த வாரம் நடக்கிற வீக்லி டாஸ்கில் நீங்கள் 2 பேரும் பங்கு பெறக்கூடாதுன்னாச்சும் சொல்லியிருக்கலாம். அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு. நீங்கள் முட்டையும் பாலும் எடுத்துகிட்டு போங்கன்னா அது ஏங்க அவங்களுக்கு தேவையே இல்லைங்க. பார்வதி வந்து சாப்பிடாம கூட இருப்பாங்க, அவங்க தான் வெஜிடேரியன் சொல்கிறாங்களே. இப்போ அங்கே நிறைய பேருக்கு வந்து பால் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு இவங்க பண்ணதுக்கு அவங்க அஃபெக்ட் ஆகணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமே இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட பொறுத்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.